உம்மை படைத்தவரையே நீர் பெற்றெடுத்தே, எனினும் நீர் கன்னியாகவே இருக்கின்றே. பாஸ்கா விழாவின் போது இத்திருப்பாடல் பாடப்பட்டது. இத்திருப்பாடல் வழியாக ஆண்டவரின் இல்லத்தில் பணிபுரிவோர் அனைவரும் புகழ் அழைக்கப்படுகின்றனர். நாம் இயற்கையின் சீற்றத்திற்கும் மனிதரின் முரட்டு வலிமைக்கும் தலை குனிகின்றோம். ஆனால் இயற்கையின் இறைவனுக்கும் வலிமைக்கெல்லாம் வலிமையான ஆண்டவருக்கும் தாழ்பணிய மறுக்கின்றோம். துன்ப துயர வேளையில் ஆண்டவன் முன்பு நமக்கு செய்துள்ள வல்லமை மிக்க செயல்களை மனதிற்குள் நிறுத்த வேண்டும். ஏனெனில் ஆண்டவரே படைப்பின் அரசராகவும் உடன்படிக்கையின் தலைவராகவும் இருக்கின்றார் என்று உணர்த்தும் இத்திருப்பாடலை மகிழ்ச்சியோடு பாடுவோம். உம்மை படைத்தவரை பெற்றெடுத்தே, எனினும் என்றென்றும் நீர் கன்னியாகவே இருக்கின்றே. அன்னையே, உம் கடவுளாகிய ஆண்டவரால் நீர் பேறு பெற்ற மகளானே, உங்களியாக வாழ்வின் முழுமையில் நாங்கள் பங்கெடுக்கின்றோம். ஆண்டவருடைய அன்பும் பரிவும் பாசமும் கனிவும் இரக்கமும் பழைய ஏற்பாட்டில் வேறெங்கும் காண முடியாத அளவு இத்திருப்பாடலில் இருக்கின்றது.
தாவீது அரசன் தமக்கும் தம் மக்களுக்கும் நாட்டிற்கும் மக்களினத்தார் அனைவருக்கும் இறைவன் செய்த அளப்பரிய கொடைகளை நினைவு கூர்ந்து பாடுகின்றார். ஆண்டவரின் அன்பை புகழ்ந்து பாடும் இத்திருப்பாடல் அவருக்கு அஞ்சி நடக்க வேண்டும் என்ற படிப்பினைகளையும் வலியுறுத்துகின்றது. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு என்று தொடக்கத்திலும் முடிவிலும் வருவது ஆண்டவரை ஏத்தி புகழ்வது மனிதனின் அடிப்படை கடமை என்பதையும் உணர்த்துகின்றது. இந்த திருப்பாடலை ஜெப மணியோடு பாடுவோம்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. அன்னையே, உன் கடவுளாகிய ஆண்டவரால் நீ பேறு பெற்றவளாய், உன் வழியாக வாழ்வின் நற்செய்தி வாசகத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். முதல் அதிகாரம் 26 முதல் 38 முடிய உள்ள வசனங்கள். ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராக இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறை மகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றாள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தியின் வாக்கினால் நம் பாவம் அகல்வதாக.
அன்னையாய் அருளமுதாய் நல்லாசனாய் அருளமுதாய் விண்ணவர்க்கரசியாய் மண்ணில் உயிர்க்கெல்லாம் மாதாவா மாசில்லா கண்ணியாய் கர்த்தரேன்ற தவமே தவத்தின் ஒரு பயனே என் தாயான அம்மா தாயான அம்மா. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, விசுவாச பூமியாம் வீரவநல்லூரில் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை கடந்து புனித லூர்து அன்னையின் அற்புத கெபியை 17வது ஆண்டு பெருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் 8ஆம் நவநாள் திருவிழா நல்வாழ்த்துக்களை உங்களுக்கும் பங்கு தந்தையவர்களுக்கும் கரங்களை தட்டி உரித்தாக்கி மகிழ்கிறேன். அன்புக்குரியவர்களே, 1858 பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி தெற்கு பிரான்ஸ்ல பிரினிஸ் மலை குன்றுகள் நிறைய இருக்கு. அது மன்ரேசா குகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பக்கமா ஒரு சிறுமி 14 வயசு பொண்ணு அப்படியே விறகு பொறுக்கிறதுக்காக போறா. வழக்கமா அந்த பக்கம்தான் விறகு பொறுக்க போவது வழக்கம். இந்த பொண்ணு போறா. திடீர்னு அந்த மலையில இருக்கக்கூடிய ஒரு குன்றுக்குள்ள ஒரு பிரகாசமான வெளிச்சம். ஒரு 11 மணி இருக்கும், காலையில 11 மணி. வெளிச்சம் அவ்வளவு பிரகாசமா இருக்கக்கூடிய ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்துல யாரோ ஒரு பெண்மணி நிக்கிற மாதிரி தெரியுது. உடனே இந்த சிறுமி முழந்தால் படியிடுகிறாள். தன்னுடைய ஜெபமாலையை கையில் எடுக்கிறாள், செபிக்கிறாள். ஜெபமாலை சொல்ல 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 அந்த அம்மாவினுடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக தென்படுகிறது. அந்த அம்மாவை பார்க்கிறார். இந்த சிறுமியினுடைய பெயர் உங்க எல்லாருக்குமே தெரியும், பெர்னதத். பெர்னதத் பார்க்கிறார். அவ்வளவு அழகான ஒளி நிறைந்த பிரகாசமான முகம், அவ்வளவு அழகான முகத்தை இந்த சிறுமி பார்த்ததே கிடையாது. அப்படியே மெய் சிலிர்த்து போய் ஜெபமாலை சொல்ல சொல்ல அந்த அம்மாவும் கையில ஜெபமாலையோடு நின்று ஜெபமாலையை சொல்ல ஆரம்பித்தார்கள். இதுதான் அவங்களுடைய முதல் சந்திப்பு. அங்க ஒன்னும் பேசல மாதா. ஜெபமாலை முடிஞ்ச உடனே மாதாவுடைய காட்சி காணாம போயிருது. அதன் பிறகு இந்த அம்மாவை பார்க்கணும்னு இவளுக்கு ரொம்ப ஆசை. மறுபடியும் வர்றா. பிப்ரவரி 25, பிப்ரவரி 11, அதன் பிறகு பிப்ரவரி 25ஆம் தேதி அதே மாதிரியான ஒரு நேரத்துல, மேகம் கருத்து இருக்கக்கூடிய நேரத்துல பிரகாசமாக அதே அன்னை மரியாள் இடையில் புழு கலர்ல கச்சை கட்டியவளாக, தலையில் விண்மீன்களை சூடியவளாக தென்படுகிறாள். பார்த்த உடனே அதிசயித்து போகிறாள், ஆனந்தம் அடைகிறாள். அப்போ ஒரு விதமான மூச்சு திணறல் நோய் பெருநகத்துக்குள்ள இருக்கு. காச நோய் மாதிரி ஒரு மூச்சு திணறல் நோய் இருக்கு. அவளுக்கு எப்பவுமே நெஞ்சு கனமா இருக்கும். திடீர்னு அப்பொழுதுதான் முதல் வார்த்தை அன்னை மரியாள் உதிர்க்கிறார். அந்த இடத்தில் நீரூற்றை உருவாக்கி அள்ளி பருகு. இதுதான் அன்னை மரியாள் சொன்ன முதல் வார்த்தை. உடனே அவ பார்க்கிறா, அந்த நிறைய இடங்கள்ல நீரூற்று போய்கிட்டு இருக்கு. அது பிரான்ஸ் நாடுங்கிறதுனால மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த சமயங்கள்ல குன்றுகள்ல இருந்து நீரூற்று போய்கிட்டு இருக்குது.
அவன் இன்னொரு இடத்துல நீரூற்று போகிறத பார்த்து அந்த பக்கமா போறா. உடனே அன்னை மரியாள் சொல்லக்கூடிய வார்த்தை அங்கு அல்ல இங்கு. இந்த வார்த்தையை அழகா சொல்றாங்க, அங்கு அல்ல இங்கு. உடனே அவள் நிற்கக்கூடிய இடத்தில் தன்னுடைய விரலை வைத்து தோண்டுகிறாள். தோண்டின உடனே தண்ணி கலங்கலா ஊற்றெடுத்து வருது. 3 முறை அதை எடுத்து வெளியே கொட்டுகிறாள். 4வது முறை அள்ளி பருகுகிறாள். அவளுடைய கனமான நெஞ்சு இலேசாக மாறுகிறது. அவளுடைய நோய் நீங்குவதை உள்ளார உணர்கிறாள். அவளுக்கு ஆனந்தம் தாங்க முடியல. அவ்வளவு தூரத்துக்கு மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவளுக்கு இப்ப நல்ல மூச்சு விட முடியுது. அவளுடைய நோய் நீங்கியதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறா. பட்ட உடனே அவள் அன்னை மரியாளை பார்த்து கேட்கிற, அம்மா உங்க பேர் என்ன, உங்க பேர் என்ன? அப்போ மாதா பேர் சொல்லல, மறைஞ்சிட்டாங்க. அதன் பிறகு மார்ச் 25ஆம் தேதி, அதே ஆண்டுதான் 1858 மார்ச் 25ஆம் தேதி மீண்டும் அதே இடத்தில் அன்னை மரியாள் தோன்றுகிறார். மறுபடியும் பெருமிதத்தை கேட்கிறாங்க, அம்மா நான் வீட்டுல எல்லார்ட்டையும் சொன்னேன், யாரும் நம்ப மாட்டேங்க, உங்க பேர் என்ன? உடனே அன்னை மரியாள் உதிர்த்த வார்த்தைகள் நாமே அமல உற்பவம் என்று சொன்னார்கள். நாமே அமல உற்பவம் என்ற வார்த்தை அன்னை மரியாள் அந்த இடத்துல சொல்லுவதற்கு என்ன காரணம்? வரலாற்று பின்னணியை எடுத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டில் கீழை திருச்சபை மேலை திருச்சபை, நாம் எல்லாரும் மேலை திருச்சபையை சார்ந்தவர்கள், ரோமன் கத்தோலிக்க திரு அவையை சார்ந்தவர்கள். கீழை திருச்சபை சார்ந்தவர்கள் கீழை திருச்சபை புராட்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே கீழை திருச்சபையை சார்ந்தவர்கள். கீழை திருச்சபையை சார்ந்தவர்களில் ஒரு சில நம்பிக்கை இருந்துச்சு. மரியாளின் அமல உற்பவத்தை பார்த்து கீழை திருச்சபையில் புராட்டஸ்டன்ட்ஸ் இல்ல, கீழை திருச்சபைங்கிறது சரியா தனியா இருந்தது. மேலை திருச்சபை கீழை திருச்சபைன்னு சொல்லி 2 திருச்சபை ரெண்டா பிரிஞ்சிருச்சு. மேலை திருச்சபை கீழை திருச்சபை, கீழை திருச்சபையில ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, the conception of Mary என்கின்ற மரியாளின் உற்பவம் என்கின்ற நம்பிக்கை இருந்துச்சு. மரியாளின் உற்பவ விழா என்று அவர்கள் கொண்டாடி வந்தார்கள். மரியாளின் பிறப்பையும் அவருக்கு விளங்கிய தூய்மையையும் பறைசாற்றக்கூடிய விழாவாக கொண்டாடிட்டு வந்தாங்க. இப்போ 7ஆம் நூற்றாண்டுல அன்னை மரியாள் இந்த காட்சியை கொடுப்பதற்கு முன்னாடி 18ஆம் நூற்றாண்டுல அன்னை மரியாள் காட்சி கொடுக்குறாங்க. ஆனா இது எப்ப நடந்தது? 7ஆம் நூற்றாண்டுல. அப்ப இந்த விழாவை பற்றிய சின்ன சின்ன நிகழ்வுகள் தாக்கங்கள் மேலை திருச்சபைக்கு வந்து சேருது 9ஆம் நூற்றாண்டுல. 12வது நூற்றாண்டுல திருச்சபையின் தந்தையர்கள் குழப்பமடைகிறாங்க. என்ன இது? அன்னை மரியாள் உண்மையிலேயே ஜெனித்தவரா, அன்னை மரியாள் உற்பவித்தவரா என்கின்ற குழப்பம் ஏற்படுது. அப்போ குழப்பம் ஏற்படுகின்ற பொழுது மரியாள் கருவிலேயே பாவக்கரையின்றி பிறந்திருந்தால் அவர் கடவுளின் மீட்பு திட்டத்திற்கும் அப்பாற்பட்டவரா என்கின்ற கேள்வி எழும்புது. கடவுளை விட பெரிய ஆளா, இயேசுவை விட பெரிய ஆளா அன்னை மரியாள் என்கின்ற குழப்பம் ஏற்படுது. இந்த குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது 13ஆம் நூற்றாண்டுல புனித டன்ஸ் கோடஸ் என்பவர் அன்னை மரியாளை சொல்றாங்க, மரியாள் கருவிலேயே சின்ன பாவமின்றி பிறக்க காரணம் அவர் மாசுமருவற்ற இயேசுவை பெற்றெடுக்க தன்னை முன்மொழிந்தார். இது ஆண்டவருடைய கடவுள் அவருக்கு கொடுத்த கொடை, அதை நீங்களோ நானோ தடுக்க முடியாது என்று சொல்லுகிறார். அதன் பிறகுதான் 1854ஆம் ஆண்டு 1854வது ஆண்டு லூர்து நகர்ல அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி திருத்தந்தை 9ஆம் பயஸ் ஒரு நம்பிக்கை அறிக்கையை வெளியிடுகிறார். இறை அன்னை அமல உற்பவி பாவ மாசு எதுவுமின்றி அவள் பிறந்தவள் அல்ல, உற்பவித்தவள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி அவர் ஒரு நம்பிக்கை பிரகடனத்தை வெளியிடுறாரு 1854. அதை ஊர்ஜிதப்படுத்துறது மாத்தா அன்னை மரியாள் 4 ஆண்டுகள் கழித்து பெருநிதத்துக்கு காட்சி கொடுத்து அந்த பேரை சொல்றாங்க, நாமே அமல உற்பவம். உங்க பேர் என்னம்மா அப்படின்னு கேட்ட உடனேயும் நான் தான்ப்பா இயேசுவின் தாய் மரியா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டா நான் தான் யோசேப்பின் மனைவி மரியா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா உங்க பேர் என்னன்னு பெருமிதத்தை கேட்ட உடனே அன்னை மரியாள் ஏன் நான்
குழப்பம். இந்த குழப்பத்தை அன்னை மரியாதை காட்சி கொடுத்து நாமே அமல உற்பவம் என்று சொல்லி ஆணித்தரமாக அங்கு சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இதை எண்பிக்கும் விதமாக எபேசியருக்கு எழுதிய திருமுகம், தூய பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 இறைவசனம் 4 வாசித்தீர்கள் என்றால் அதில் அழகா பவுலடியார் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தனித்திரும் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அன்புக்குரியவர்களே, இந்த இறை வார்த்தையை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, ஆழமா சிந்திச்சோம் அப்படின்னா, அன்னை மரியாள் ஏன் அமல உற்பத்தியானா என்பதற்கு ஆழமான இறை வார்த்தை இந்த வார்த்தை தான். நாம கடவுள் முன்னாடி மாசு இல்லாம தூய்மையாக இருக்கிறதுக்காக உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே கடவுள் கிறிஸ்து வழியாக நம்மை தேர்ந்தெடுத்தார் என்றால், அன்னை மரியாள் இயேசுவை, அந்த உன்னத இறை மகனை பெற்றெடுப்பதற்கு தன் உடலையும் தன் கருவறையையும் பாதுகாப்பதற்காக அன்னை மரியாளை கடவுள் அமல உற்பவியாக உற்பவம் செய்ய எத்தனித்தார். ஜோக்கின் அன்னம்மாளுடைய அவருடைய பெற்றோர்கள் வயது முதிர்ந்த காலத்தில் அன்னை மரியாளை ஜெனிக்க வைத்தார். அதுதான் அமல உற்பவத்திற்குண்டான ஆழமான நம்பிக்கை. அன்புக்குரியவர்களே, இப்படி எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் நாம் பார்க்கிறோம், புனித அந்தோனியாருக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்த உடனே அன்னை மரியாளை பார்த்து அந்தோனியார் அதிசயித்து சொன்ன வார்த்தை, என் அரசியே, என் தாயே, என் மேல் கவனமாயிரும் என்று சொன்னார். யாரு? கோடியற்புதர் பதவி புனித அந்தோனியார் சொன்னார், என் அரசியே, என் தாயே, என் மேல் கவனமாயிரும், நான் பாவத்தில் விழாதபடி என்னை பார்த்துக்கோங்க என்று சொன்னார். அதற்கு அன்னை மரியாள் சொன்ன வார்த்தை, உன் நேர்மைக்கும் என் மீது நீ கொண்டிருந்த அன்பிற்கும் விண்ணகத்தில் உனக்கு ஒரு இடம் காத்திருக்கிறது என்று அன்னை மரியாள் அந்தோனியார்கிட்ட சொன்னாங்க. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் அம்மல உற்பவியாக பிறந்தாள். இத்தகைய பேரை பேற்றை பெறுவதற்கு அன்னை மரியாளுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் அருளும் நிறைந்திருந்தது என்றால் அதை எண்ணி பார்க்க முடியாது. எனவேதான் அன்னை மரியாளை full of grace சொல்றோம். அருள் நிறைந்தவள், அருள் நிறைந்தவள். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளை இப்போ நேற்று அல்லது இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி அல்லது இயேசு உயிர் தெழுந்ததற்கு பிறகுதான் அன்னை மரியாளை தெரியும் அப்படி இல்லை. விவிலியத்தின் முதலிலிருந்து இறுதி வரை அன்னை மரியாளுடைய பெயர் கூறப்பட்டிருக்கிறது, பேசப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிக்கலாம். தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 3 இறைவசனம் 15 அதிகாரம் 3 இறைவசனம் 15, உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அவன் குதிங்காலை காயப்படுத்துவாய். இது என்ன இறைவார்த்தை? இது யாரை பற்றிய இறைவார்த்தை? அன்னை மரியாளை குறித்த இறைவார்த்தை. அன்னை மரியாளை பற்றிய இறைவாக்கு முன்கூட்டியே உரைத்தது. யாரால்? கடவுளால் உரைக்கப்பட்டது. அவள் ஒரு வித்தை கொடுப்பாள், ஒரு விதையை கொடுப்பாள். அந்த வித்து, அந்த விதை பாவம் என்கின்ற உன்னுடைய தலையை நசுக்கும். அதுதான் கல்வாரியில் நிகழ்ந்தேறியது. அந்த பாவத்தின் கொடுக்கை இயேசு தன் சாவின் வழியாக ஒடித்தார். எனவேதான் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் என்று கடவுள் சொன்னார். விவிலியத்துடைய தொடக்கத்திலே அன்னை மரியாளை பற்றிய கூற்று இருக்கிறது என்றால் விவிலியத்தின் மத்திய எசாயா புத்தகம் அதிகாரம் 7, எசாயா புத்தகம் அதிகாரம் 7 இறைவசனம் 14 வாசித்தோம் என்றால் அங்கு அன்னை மரியாளை பற்றிய வார்த்தை அங்கு மறுபடியும் சொல்லப்படுது. என்ன? ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார், இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இந்த இறை வார்த்தை எடுத்து மத்திய நற்செய்தியாளர் தன்னுடைய இயேசுவின் பிறப்பு பகுதியில் பயன்படுத்துகிறார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற பொருளை கொடுப்பதாக அவர் சொல்கிறார். அப்போ விவிலியத்தினுடைய முதல்லையும் சரி
விவிலியத்தினுடைய மத்தியிலேயும் சரி அன்னை மரியாதை பற்றி சொல்லியிருக்காங்க. விவிலியத்தினுடைய இறுதியில் திருவெளிப்பாடு நூல் அதிகாரம் 12 இறைவசனம் 1 வாசிச்சோம்னா அங்கேயும் அன்னை மரியாதை சுட்டி காட்டக்கூடிய இறை வார்த்தை என்ன? பெண் ஒருவர் காணப்பட்டார், அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார், நிலா அவருடைய காலடியில் இருந்தது, அவர் 12 விண்மீன்களை தலை மீது சூடியிருந்தார், அவர் கருவுற்றிருந்தார். அன்புக்குரியவர்களே, மூணுமே ஒரே செய்திதான். விவிலியத்தினுடைய முதல் இடை கடை மூணுமே ஒரு செய்தான். ஒரு பெண், அந்த பெண் கருவுற்றிருப்பாள், அவள் வித்தை கொண்டுருவாள், அவளுடைய வித்து பாவத்தை ஒடிக்கும். இதுதான் அன்னை மரியாதை பற்றிய ஒட்டுமொத்த விவிலியத்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது. அன்னை மரியாதை ஆழமாக முதல் இடை கடை வரை அன்னை மரியாதை பற்றிய குறிப்புகள் விவிலியத்தில் எல்லா இடத்திலையும் இருக்குது. அன்புக்குரியவர்களே, புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாதை மார்க்கு, மத்தேயு, லூக்கா நற்செய்தியாளர்கள் இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா மரியாதை வைத்துதான் துவங்குறாங்க. தங்களுடைய நற்செய்தியை மரியாதை வச்சுதான் துவங்குறாங்க. யோவான் நற்செய்தியாளர் மட்டும் வார்த்தையை வச்சு உருவாக்குறார். தன்னுடைய நூலை வார்த்தையை வச்சு, ஒரு வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று வார்த்தையை வச்சு யோவான் நற்செய்தியாளர் எழுதுறாரு. மற்ற 3 நற்செய்தியாளர்களும் அன்னை மரியாதை தொடாம நற்செய்திக்குள்ள போகவே முடியல. இயேசுவின் பிறப்பை சொல்லாம நற்செய்திக்குள்ள போகவே முடியல. அன்புக்குரியவர்களே, அப்படி பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் எவ்வளவு முக்கியத்துவம் படுகிறாள் இறை வார்த்தையில் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் புதுமை, இயேசு செய்த முதல் புதுமை, கானாவூர் திருமணத்தில் அவர் செய்த முதல் புதுமை. இன்றைக்கு நம்முடைய பங்கு தந்தையர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு அழகான ஒரு தலைப்பு, கேட்டதை கடைபிடிக்கும் மரியா. கேட்டதை கடைபிடிக்கும் அன்னை மரியாள். எதை கேட்டாங்க, எதை கடைபிடிச்சாங்க? அன்புக்குரியவர்களே, அதை தெளிவுபடுத்திக்கிட்டோம்னாக்கா நாம எதை கேட்க போறோம், நாம எதை கடைபிடிக்க போறோம் அப்படிங்கிறது புரியும். அன்னை மரியாள் எதை கேட்டார்? இறை வார்த்தையை கேட்டார், கடவுளுடைய மீட்பு திட்டத்தை கேட்டார், அதற்கு ஆம் என்று இசைவு தந்தார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 34 வாசிச்சோம்னா, இறைவார்த்தை 34 வாசிச்சோம் அப்படின்னா, அதற்கு மரியா வானவருடன் இது எப்படி நிகழும், நான் கண்ணி ஆயிற்று. அங்க ஒரு சந்தேகம் அன்னை மரியாளுக்கு வருது. நான் ஒரு கண்ணி, நான் இது எப்படி நிகழும்? வானவர் அவருடன் தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் நிகழும், ஆதலால் உன்னிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். இதை சொல்லிட்டாங்க. சொல்லி முடிச்சுட்டு அன்னை மரியாளுக்கு அப்பவும் கொஞ்சம் குழப்பம். அடுத்த வார்த்தையை கவனிய 37வது இறை வார்த்தை. கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவுபடுத்துறாங்க. என்ன சொல்றாங்க? மரியா, உனக்கு மறந்துச்சா? கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. நீ மறந்துட்ட, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. ஒட்டுமே அன்னை மரியாள் எந்த தாமதமும் தெரிவிக்கல, எந்த நிபந்தனையும் விதிக்கல, எங்கேயும் யோசிக்கல, என் அப்பா அம்மாட்ட நம்ம சம்மதம் கேட்டு வரட்டுமான்னு கேட்கல, என்னுடைய கணவரான யோசித்த போய் நான் ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுவேன் அப்படிலாம் நினைக்கல. கடவுளால் இயலாததுன்னு கபிரியேல் வானதூதர் சொன்னதும் கேட்பதை கடைபிடிக்க அன்னை மரியாள் முன்வந்தாள். கேட்பதை கடைபிடிக்க அன்னை மரியாள் முன்வந்து சொன்ன முதல் வார்த்தை, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அவ்வளவுதான். கேட்டதை கடைபிடிக்கும் மரியாள் இவள்தான். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. அந்த இறை வார்த்தையை கேட்ட உடனே கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமேல எனக்கு எந்த ஒரு சான்றும் தேவையில்லை, எந்த ஒரு நம்பிக்கையும் எனக்கு கொடுக்க வேண்டாம். கபிரியேல் வானதூதர் போதும், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லைன்னு நீங்க சொன்ன அந்த ஒத்த வார்த்தை போதும், எனக்கு இனிமேல எதுவுமே தேவையில்லை, நான் அவருடைய விருப்பத்துக்கு முழு சம்மதம் தெரிவிக்கிறேன் என்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அதன் பிறகு அன்னை மரியாள் செய்யக்கூடிய வார்த்தைகளை பாருங்க. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 42 எலிசபெத் அம்மாவை சந்திக்க போறாங்க. எலிசபெத் அம்மாவை சந்திக்க போய் 42வது இறை வார்த்தையை வாசிங்க. அப்போது உரத்த குரலில் யார் சொல்றா,
எலிசபெத் அம்மாள் சொல்லுகிறாள். எலிசபெத் அம்மாளுடைய கருவில் இருக்க குழந்தை தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியால் துள்ளிற்று. துள்ளி அக்களிப்போடு எலிசபெத் சொல்லக்கூடிய வார்த்தை, பெண்களுள் நீர் பேறு பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றது. என் ஆண்டவரின் தாயிடம் வர நான் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனேயும் 45வது இறைவசனத்துல அன்னை மரியாதை குறித்து ஒரு சாட்சிய பகர்வு எலிசபெத் சொல்றாங்க. எல்லாம் நீ கேட்டதை கடைபிடிக்கிற, நீ கேட்டதை கடைபிடிக்கிற, நீ பெண்களுக்குள் பேறு பெற்றவள் தாமா. 45வது இறைவசனம், ஆண்டவர் உனக்கு சொன்னதை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். அப்ப முதல் தடவை கபிரியேல் வானதருடைய நம்பிக்கை அறிக்கை அன்னை மரியாதை ஊக்கப்படுத்துகிறது, கேட்டதை கடைபிடிக்க உதவுகிறது. கடவுளால் இயலாது ஒன்றுமில்லை, முதல் காரியம். இரண்டாவது காரியம், எலிசபெத் அம்மாள் சொல்லுகிறாள், கடவுள் ஆண்டவர் உனக்கு சொன்னதை நிறைவேறும் என்று நம்பி கடைபிடிக்க நீ துணிஞ்ச பார்த்தியா, நீ பேறு பெற்றவள், நீ பேறு பெற்றவள். அதனால நம்பிக்கையோட இரு. இரண்டாவது முறை அன்னை மரியாள் கேட்டதை கடைபிடிக்க துணிகிறாள். மூன்றாவது முறை லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 வசனம், லூக்கா நற்செய்தி 2 இறைவசனம் 51 பாத்தீங்க அப்படின்னா, குழந்தைய தூக்கிக்கிட்டு எங்க வராங்க? கோயிலுக்கு வராங்க. அங்க 2 பேரும் பாக்குறாங்க. யாரு? சிமியோனும் அன்னாளும். அப்ப சிமியோன் 34வது இறைவசனம் ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாதை நோக்கி, இதோ குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாயும். அன்புக்குரியவர்களே, திருச்சிலுவையினுடைய பாடுகளை அங்கு முன்குறித்து சொல்கிறார். எல்லாரும் மகனை பத்தி எல்லாரும் புகழ்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. கபிரியேல் வானதர் பாதியிலே நிப்பாட்டிட்டாரு. அவன் அரசனாக இருப்பான், தாவீதின் அரியணையை பெறுவான், அவனுடைய ஆட்சிக்கு என்றென்றும் முடிவே இராது, அவ்வளவுதான் போ அப்படின்னு மரியாதை பார்த்து கபிரியேல் வானதர் சொல்லிட்டு போயிட்டாரு. எலிசபெத் தூயாவே ஆட்கொள்ளப்பட்டு நீ பேறு பெற்றவள்மா அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. ஆனா சிமியோனாகிய இறைவாக்கினாகிய நான் உனக்கு ஒரு குழு கொடுக்கிறேன், ஒரு ஹிண்ட் கொடுக்கிறேன், கவனிச்சுக்கோ. உன் உள்ளத்தில் ஒரு ஊடுருவி பாய போகுது, கவனமாயிரு. அன்புக்குரியவர்களே, இதை கேட்டவுடனே அன்னை மரியாள் எல்லாவற்றையும் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க துவங்கினார். உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க துவங்குதல். 2வது அதிகாரம் இறைவசனம் 51 வாசிங்க. அவர்களுடன் சாசனத்தை அடைந்து அவர்களுடன் பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். அன்புக்குரியவர்களே, உள்ளத்தில் பதித்து வைத்த, உள்ளத்தில் இருத்தி வைத்த அத்தனை இறை வார்த்தைகளையும் இறை திருவுளத்தையும் அன்னை மரியாள் கேட்டது அத்தனையும் கடைபிடிக்க முன்வந்தாள். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் இன்று நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன? இயேசுவினுடைய முதல் புதுமையின் போது கானாவூர் திருமணத்தில் ரசம் தீர்ந்து விட்டது. எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அன்னை மரியாள மட்டும் சும்மா இருக்க முடியல. அடுப்பாங்கரைக்கு போறாங்க. அங்க என்ன இருக்கு இல்லைன்னு பாக்குறாங்க. அங்க என்ன இல்ல? ரசம் இல்லை. ஒரு அம்மாவுக்கு தான் அந்த ஒரு உணர்வு வந்துகிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அம்மாவுக்கு தான், ஒரு அம்மாவுக்கு, நம்முடைய பெற்றவங்களுக்கு தான் தெரியும். பொண்ணை கட்டி கொடுத்துட்டு பொண்ணை பார்க்கறதுக்காக போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல போன உடனே அம்மா எங்க போவாங்க தெரியுமா? நேரம் அடுப்படிக்கு தான் போவாங்க. பருப்பு இருக்கா, அரிசி இருக்குதா, மளிகை சாமான்லாம் வச்சிருக்கா, நம்ம பிள்ளை எப்படி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா, என்னென்ன தேவையெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு பார்வை இடுவாங்க அம்மா. பார்த்துட்டு அடுத்த தடவை அவங்க போகும்போது இங்க இருந்து டப்பாவா என்ன போகும், மசாலா சாமான் எல்லாம் அரைச்சே போயிடும், கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. அதுதான் ஒரு தாய் உள்ளம். இங்க அம்மாவை பாக்குறாங்க, அன்னை மரியாதை பாக்குறாங்க, எல்லாரும் ஜனமாக இருக்காங்க, இயேசு உட்பட.
இயேசு உட்பட. யூத மதத்துல நடக்கக்கூடிய திருமணத்தை பார்த்தீர்கள் என்றால் அந்த காலத்துல யூத மதத்துல நடக்கக்கூடிய கல்யாணம் ரொம்ப ஜாலியா இருக்கும். நல்லா பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, கையை கோர்த்து ஆணும் பெண்ணும் டான்ஸ் ஆடுவாங்க, திராட்சை ரசமும் குடிச்சுக்கிட்டு நல்ல ஜாலியா இருப்பாங்க. நல்ல உணவு இருக்கும், அப்பம் இருக்கும், நல்லா இருப்பாங்க எல்லாரும். அந்த சமயத்துல ஆண்டவர் இயேசு அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்கலாம், சீடர்களோட போயிருக்கிறாரு. இயேசுவை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு மணி அடிச்ச உடனே இயேசுவை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, அப்படியே கண்ணை மூடிட்டு இயேசுவை நினைச்ச உடனே அப்படியே முடி பறக்க பறக்க அப்படியே அழகா ஆண்டவர் இயேசு அப்படி கையை வச்சு சாந்தமான முகத்தோடு வந்து, மகனே மகளே, அப்படித்தான் நம்ம இயேசுவை சித்தரிச்சு மனசுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. ஆனால் இயேசுவை நன்றாக ஆழமாக உணர வேண்டும் என்றால் அவருடைய நற்செய்தியை ஆழமா வாசித்தோம்னா, இயேசு ஆண்டவர் ரொம்ப ஜாலியா இருப்பாரு ஒன்று. இரண்டாவது, இயேசு ஆண்டவர் ரொம்ப கோபப்படுவார்கள். மூணாவது, இயேசு ஆண்டவர் எதனாலும் மூஞ்சுக்கு நேரம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். சரிதானா? ஆமா. ஏனென்றால் அங்க இருக்கக்கூடிய சதுசேயர்கள், பரிசேயர்கள், மறைநூலர்கள், தலைமை குருக்கள் எல்லாரையும் பார்த்து ஐயோ கேடு அப்படின்னு சொல்றதுக்கு அங்க அவ்வளவு தூரத்துக்கு எவனுக்கும் தைரியம் கிடையாது, இயேசுவை தவிர. இயேசுவுக்கு மட்டும் அந்த கெத்து இருந்துச்சு. ஏன்னா அவர் உண்மையானவர், நேர்மையானவர். அவருடைய சொல்லிலும் செயலிலும் நேர்மை தங்கி இருந்தது. எனவே அவர் யாரை பார்த்தாலும் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படின்னு சொன்னாரு. நல்ல தூய வார்த்தைகளை போட்டிருக்கிறாங்க. அதே நம்மளுடைய திருநெல்வேலி செயலில் இருக்கக்கூடியவரா இயேசு இருந்தார் அப்படின்னா என்னெல்லாம் பேசியிருப்பாரு. ஏழை எங்களை வந்து நிக்கீங்க அப்படிலாம் பேசியிருப்பாரு. அந்த வார்த்தையெல்லாம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? வடிகட்டி நமக்கு கொடுத்துருக்குறாங்க, நல்ல வார்த்தைகளை கொடுத்துருக்குறாங்க. விபச்சாரத்தை பிடிபட்ட பண்ண கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இயேசு பார்க்கிறார், பார்த்த உடனேயும் அப்படியே இப்படியா சொல்லியிருப்பாரு. எனக்கு யோசித்து பார்க்க முடியல. இயேசு இப்படி சொல்லியிருப்பாரா, எவன் ஒருவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதல் கல்லை எறியட்டும், அப்படியே சொல்லியிருப்பாரு. அப்படியே சொல்லியிருப்பாரு. அவருக்கு கோபம் வந்திருக்கும். ஏன் இந்த பொண்ணு மட்டும் தான் தப்பு பண்ணால, ஏன் நீங்களும் பண்ணல? அவர் ஆக்ரோஷத்தோட கேட்ட வார்த்தைகள் அவை. நீ எவன் யோக்கிய முதல் கல்லை எரிஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சவால் விட்டார். கண்டிப்பா அந்த இடத்துல அவர் சவால் விட்டுருக்கணும். ஆனா நம்ம எப்படி வாசிக்கிறோம், இறைவகத்தை எப்படி நம்ம வாசிக்கிறோம்? எவன் ஒருவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதல் கல்லை எறியட்டும். உடனே ஒருவர் பின் ஒருவராக கற்களை போட்டுவிட்டு அவர்கள் சென்றார்கள். அப்படி இல்லை, இயேசு ஆண்டவர் அந்த இடத்துல அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்பது நிலைப்பாடு நின்றார். நின்றவர் எதிர்த்து என்று கேள்விப்பட்டார். இங்க எவன் யோக்கிய, ஒரு யோக்கிய எழுந்தினா முதல் கல்லை எரிஞ்சு பார்ப்போம். எல்லாருக்கும் உள்ளம் குத்துண்டது. ஐயோ நம்மளும் தானே தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒருத்தர் பின்னால ஒருத்தர் போட்டுட்டு போனான். அதுதான் இயேசு. சாட்டையை கயிறை சாட்டையாக பின்னி அப்படியே போய் பக்கத்துல போ போ அப்படின்னு இறக்கிருப்பாரு. கோயில்ல வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்கள மேசைகளை கவிழ்த்து போட்டார். அப்படியே போட்டிருப்பாரு. அடிச்சு தம்சம் பண்ணியிருக்கிறாரு. கோபம் கோபம் சீடர்கள்ட்ட காட்டியிருக்கிறாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு கூட இருக்க, இன்னும் அவனுக்கு நம்பிக்கை வரல, இன்னும் நீ புரிஞ்சுக்கொள்ளல. எத்தனையோ முறை இயேசு சீடர்களை பார்த்து கேட்டிருக்கிறார். அவருக்கு ஆத்திரம், கோபம். ஏன்னா அவருக்கு ஷார்ட் டைம், 3 வருஷம் தான். 3 வருஷத்துக்கு என்னத்தான் கத்துக்கணும் கத்துக்கோ, ஏன்னா என்னுடைய நேரம் நெருங்கி வந்து விட்டது. இயேசு அன்புக்குரியவர்களை இயேசு அப்படி இருந்தார். அப்படித்தான் காணா ஒரு திருமணத்துல இயேசு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்திருப்பார், சந்தோஷமா இருந்திருப்பார், சீடர்களோடு இருந்திருப்பார். அப்ப அன்னை மரியாள் சுத்தி சுத்தி போறவங்க வந்து நேரம் வந்து அன்னை மரியாள் என்ன சொல்லியிருப்பாங்க? எப்பா ரசம் தீர்ந்துருச்சுப்பா. உடனே அன்னை மரியாள்கிட்ட ஆண்டவர் இயேசு டான்ஸ் ஆகிட்டே சொல்லக்கூடிய வார்த்தை தான் என்னது? அதுக்கு நான் என்னம்மா செய்ய முடியும், அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? உடனே அன்னை மரியாள் சொல்றா, என்ன ஒரு பொறுப்பற்ற வார்த்தையை சொல்றான் என் மகன், அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி. உடனே அடுத்த வார்த்தை இயேசுடைய வார்த்தை, எனக்கு நேரம் இன்னும் வரலையே, எனக்கு நேரம் இன்னும் வரலையே. அப்ப அன்னை மரியாள் சொல்றாங்க, நிச்சயம் இந்த வார்த்தை இல்லை, என்ன சொல்லி இருந்திருப்பாங்க? என்னப்பா நீ அங்க பாரு, எத்தனை பேர் வெளியில கேட்டுக்கு வெளியில 2வது பந்திக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. யார் அவங்கெல்லாம்? ஊனமுற்றவர்கள், காய்கள் ஊனமுற்றவர்கள், எல்லாரும் பாவமா எடுக்கிறாங்க, பிச்சை எடுக்கிறவங்க, ஏழை எளிய மக்கள். அவங்களுக்கு ரசம் இல்லப்பா, அவங்களுக்கு ரசம் இல்லை. நீ பொறுப்பாக பேசிட்டு இருக்க. இல்லம்மா என் நேரம் என்ன வர, இன்னும் என்ன நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற? இதுதான் நேரம், இதுதான் சரியான நேரம், இதுதான் தகுந்த நேரம், போய் செய், எதையாவது செய். அன்னை மரியாளுடைய ஆழமான நம்பிக்கை அதுதான். அதை
செஞ்சது இல்லாம சீடர்கள்கிட்ட சொல்லக்கூடிய, அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். கேட்டதை கடைபிடிக்கும் மரியாள். என்ன கேட்டாங்க? கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை அப்படின்னு வாழ்வதற்கு கேட்டாங்க. அந்த கேட்ட இறை வார்த்தையை இங்கே கடைபிடிக்கிறாள். என் மகனால் இயலாதது ஒன்றுமில்லை, என் மகன் நான் கேட்டு இல்லை என்று சொல்ல மாட்டான். என் கடவுளால் என் மகனால் முடியாது ஒண்ணுமே இல்லை. கேட்டதை கடைபிடிக்கிறாள் அன்னை மரியாள். கேட்டதை கடைபிடிச்ச அன்னை மரியாள் என்ன சொல்றாங்க? ஏன்னா 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 அவர் சொல்றதையெல்லாம் செய்யுங்கப்பா, ஏன்னா அவர் சொன்னதை மட்டும்தான் நான் செஞ்சேன். அவர் சொல்றதெல்லாம் செய்யுங்கப்பா, எல்லாம் அவர் சொன்னதை மட்டும்தான் நான் செஞ்சேன். இப்ப நம்மளை பார்த்து சொல்றாங்க அன்னை மரியாள் சொல்றாங்க, செய்யுங்கப்பா, கொஞ்சம் கவனிங்கப்பா, நான் கேட்டதை மட்டும் கடைபிடிச்சேன் பாத்தியா? அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் பிரசங்கத்துல இறை வார்த்தையை நீ கேட்கிறியே, கேட்டதை கடைபிடிப்பா. அன்னை மரியாள் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான், கேட்டதை கடைபிடி. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய வார்த்தைகள் இவைகள் தான். அன்னை மரியாள் பெருமிதத்தை பார்த்து பெருமிதத்தை சொன்ன வேண்டுதல் என்ன சொன்னாங்க? பெருமிதத்தை 3 விஷயத்துக்காக அன்னை மரியாள் செய்ய சொன்னாங்க. பெருமிதத்தை 3 காரியத்தை செய்ய சொன்னாங்க. என்னென்னது? ஜெபம், தவம், 3வது பாவிகள் மனம் திரும்ப மன்றாடு. வெரி குட், எல்லாருக்கும் ஜோரா கேட்டுருங்க. பதில் சொன்னாங்க, எல்லாருக்கும் ஜோரா கேட்டுருங்க. ஜெபம் செய், தவம் செய், 3வது தானம் செய்யல, 3வது பாவிகளுக்காக பாவிகள் மனமாற மன்றாடு. சொன்ன வார்த்தைகள் இவைதான். தன்னுடைய வாழ்க்கையில் கேட்டதை கடைபிடித்தால், இன்றைக்கு நம்மகிட்ட இதுதான் சொல்றாங்க, நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன், அதை நல்லா கேட்டுக்க. கேட்டதை கடைபிடி. என்ன செய்யணும்? சரி. 2வது தவறு, 3வது பாவிகள் மனமாற மன்றாடு. இந்த 3 தான் இன்றைக்கு நமக்கு திருவிழாவில் அன்னை மரியாள் கேட்டதை கடைபிடிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, யூபிலி ஆண்டு இயேசு பிறந்து 2025 ஆயிடுச்சு. 2025வது வெள்ளி விழாவை நாம் கொண்டாடுகிறோம், யூபிலி ஆண்டாக கொண்டாடுறோம். யூபிலி ஆண்டு அப்படின்னா என்ன? யூபிலி ஆண்டுல என்னென்ன செய்யணும் சொல்லுங்களேன். யூபிலி ஆண்டு என்றாலே ஏழை எளியவர்களுக்கு உதவி செய், கைம்பெண்களுக்கு உதவி செய். கைம்பெண்கள்னா யாரு? கணவரை இழந்த கைம்பெண்களுக்கு உதவி செய். 3வது கடன் பட்டிருப்பவர்களுக்கு கடனை தள்ளுபடி செய். சரியா? கடனை தள்ளுபடி செய். 4வது உன்னிடம் யாராவது அடிமையாக இருந்தார்கள் என்றால் அந்த அடிமைகளை விடுதலை செய். உன்னிடம் வேலையாட்கள் இருக்கிறார்களா, அவர்களுக்கு ஓய்வு கொடு. இதுதான் யூபிலி ஆண்டினுடைய சாராம்சம். அப்ப அன்னை மரியாள் இன்றைக்கு நம்ம கேட்டதை கடைபிடிக்க சொல்றாங்கன்னா, அன்னை மரியாள் என்ன சொல்றாங்க? நான் என்னெல்லாம் செஞ்சேனோ அதெல்லாம் தயவு செஞ்சு கேட்டு கடைபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு பையன், வேகமா ஓடக்கூடிய ஒரு திறமை படைச்ச பையன் ஒருத்தர் இருந்தான். அவனை பார்த்தீங்க அப்படின்னா அசாத்தியமான ஒரு திறமை. சரிதானே? அசாத்தியமான திறமை. கண்ணை மூடி திறக்கம்னு ஓடிடுவான். 30 வினாடிகள்ல 30 செகண்ட்ஸ்ல 100 மீட்டரை வேகமா ஓடி கடந்துருவான். அவன் எப்பெல்லாம் வெற்றி கோட்டை அடைஞ்சு அப்படின்னு கத்துறானோ அப்பெல்லாம் எல்லாரும் சேர்ந்து கை தட்டுவாங்க. அப்பா சூப்பரா ஓடனாப்பா, எல்லாரும் பாராட்டினாங்க. ஆனா அவனுக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் மட்டும் இப்படி கையை கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. கை தட்டவே இல்லை, பாராட்டவே இல்லை. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு, என்னடா கை தட்ட மாட்டேக்காங்க. நேரம் போனா டீச்சர் எல்லாரும் அவர் 10 வயசு பையன். சரிதானே? 10 வயசு பையன், 10ல இருந்து ஒரு 14 வயசு பையன் வச்சுக்கோங்களேன். அந்த 10 வயசு பையன் டீச்சர்கிட்ட போனா, என்ன டீச்சர் எல்லாரும் கை தட்டுறாங்க, நீங்க மட்டும் கை தட்டவே மாட்டேங்க, என்ன டீச்சர் அப்படின்னு கேட்கறான். உடனே டீச்சர் சொன்னாங்க, ஒன்னும் இல்லப்பா, இதெல்லாம் ஒரு விஷயமா, எல்லாரும் ஓடுறதுதான் இது.
இன்னொரு ஓட்டப்பந்தயம் இருக்குது, அதுல ஓடி நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னா நான் உன்னை பாராட்டுறேன். உடனே அவன் சொன்னா, எந்த ஸ்கூல்ல இருந்து யாரு வேணாலும் கூட்டிட்டு வாங்க, நான் ஓடுறேன், என்ன மிங்கிறதுக்கு யார் இருக்கா, இங்க யாருனாலும் கூப்பிட்டு டீச்சர் அப்படின்ட்டான். சரி, நாளைக்கு இதே டைமுக்கு வந்துரு. மறுநாள் ஆச்சு, இதே டைம் ஆயிடுச்சு. டீச்சர் ஒரு 2 பேரை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பையன் கையில இந்த பக்கம் அந்த பக்கமும் பிடிச்சி இங்கிட்ட ஒரு பையன் இங்கிட்ட ஒரு பொண்ணு, அதே 10 வயது மதிக்கத்தக்க பையனும் பொண்ணையும் கொடுத்துட்டாங்க. இல்லை, இந்த 2 பேர் கையும் பிடிச்சுக்கிட்டான். பிடிச்சுக்கிட்டு இப்படி திரும்பி பார்த்தா இந்த பையன் மூல வளர்ச்சி இல்லாத பையன், கையும் காலும் எக்ஸ் மாதிரி வளைஞ்சுக்கிட்டு நிக்குது. இந்த பக்கம் திரும்பி பார்க்க இங்க ஒரு பொண்ணு, இந்த பொண்ணுக்கு பிறகுலேயே கண் பார்வை கிடையாது. கையில பிடிச்சு பிடிச்சிட்டு டீச்சர் சொல்லிட்டாங்க, ரெடி, போட்டி ரெடி, 1 2 3 ஷூட். கையை உதட்டி இவன் கிடுக்கிட்டு ஓடி போய் வெற்றி கோட்டை அடைஞ்சேன்னு கத்துல ஒரு பேர் கைத்தட்டல. அது வரைக்கும் கைத்தட்டிக்கிட்டு இருந்த கூட்டம், அது வரைக்கும் பாராட்டிக்கிட்டு இருந்த கூட்டம் கைத்தட்டல, பாராட்டல. இவனுக்கு அழுக முட்டிட்டு வந்துருச்சு, தாங்க முடியல, உதடெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வந்தான் போய் டீச்சர் போய் கேட்டான், டீச்சர் இவ்வளவு நாள் எல்லாரும் பாராட்டினாங்க, நீங்க என்ன செஞ்சீங்க, என்ன யாருமே பாராட்ட மாட்டாங்க, எல்லாருக்கும் ஓட ஆரம்பிச்சிட்டா. உடனே டீச்சர் சொன்னாங்க, இப்ப இது ஒரு வித்தியாசமான போட்டி. உன் பெற்றவங்களும் சரி, உன் கூட பிறந்தவங்களும் சரி, உங்க டீச்சரும் சரி, எல்லாருமே சொல்லி வந்தது என்னன்னா, வளர்த்துருக்காங்க. ஒண்ணு எப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்னா, இது போட்டி நிறைஞ்ச உலகம், ஓடிக்கிட்டே இரு, எவன் தலைவரும் மிதிச்சு ஓடு, எவன் செத்தாலும் எவனுக்கு ஓடிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லக்கூடிய உலகம் இது. அப்படி நீ ஓடக்கூடாது, இந்த போட்டி வித்தியாசமான போட்டி, இந்த 2 பேரையும் நீ சேர்த்து கூட்டிட்டு போய் வெற்றி கோட்டை அடையணும், அதுதான் போட்டி. உடனே இவன் மறுபடியும் வந்தான், அழுதுகிட்டே வந்தான். 2 பேரும் கையும் வேண்டாம் விருப்ப பிடிச்சுக்கிட்டான். பிடிச்சுக்கிட்டு போட்டி ஆரம்பிச்சு, ரெடி 1 2 3 சொல்லியாச்சு. சொன்ன உடனேயும் இவன் முதல் ஸ்டெப் எடுத்து இங்க ஸ்டெப் எடுத்து வைக்கல. உடனே இவன் திரும்பி 2 பேரையும் உற்று பார்க்க ஆரம்பிக்கிறான். 2 பேரையும் உற்று பார்த்துட்டு அவன் சொல்றான், அந்த பையன்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான், அறிவுறுத்த ஆரம்பிச்சிட்டான். இங்க பாருப்பா தம்பி, நம்ம போட்டியில இருக்கோம், ஏமா இங்க பாருமா, நம்ம போட்டி களத்துல இருக்கிறோம், முதல் காலடி எடுத்து வை. உடனே எடுத்து வைக்க ஆரம்பிச்சுங்க. இப்படி பேசி பேசி 2 பேரையும் கடத்தி 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 30 வினாடிகள்ல 100 மீட்டர் வேகத்தை ஓடி கடந்த பையனுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. அந்த போட்டி வெற்றி கோட்டை அடையிறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. இந்த 2 பேரையும் இழுத்துக்கிட்டே போய் வெற்றி கோட்டை அடைஞ்சு எவ்வளவு கீழே விழும்போது ஊர் உலகமே சுற்றி இருந்த எல்லாரும் கரங்களை தட்டி அவங்க உற்சாகமாக பாராட்டினாங்க. அந்த டீச்சர் ஓடி வந்து அந்த சிறுவனை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து, இதுதான் உண்மையான வெற்றி என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அதுதான் யூபிலி ஆண்டு, அதுதான் யூபிலி ஆண்டு. நாம மட்டும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு பேரு யூபிலி ஆண்டு கிடையாது. நாம மட்டும் என் வாழ்க்கையில நான் வெற்றி அடையணும், எவ்வளவு மிதிச்சு எப்படியாவது முன்னேறணும், அப்படி அல்ல. கடவுள் விரும்புவது, அன்னை மரியாதை விரும்புவது அப்படி ஒரு வெற்றியைத்தான். எப்படி உங்களோடு இருக்கக்கூடிய இயலாதவர்கள், முடியாதவர்கள், கைம்பெண்கள், ஊனமுற்றவர்கள், பார்வையற்றவர்கள் எல்லாரையுமே சேர்த்து அழைத்துக் கொண்டு வெற்றி கோட்டை அடைய வேண்டும். அதுதான் அன்னை மரியாள் செய்தார். என் வயிறு மட்டும் காணாமல் திருமணத்துல என் வயிறு மட்டும் நிரம்பிருச்சு, பணக்காரங்களோட வயிறு நிரம்பிருச்சு, ஓகே ஃபைன், விருந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு போகல அன்னை மரியாள். அவள் பார்த்தார், கேட்டுக்கு வெளியே நிற்கக்கூடியவங்க எல்லாரையும் பார்த்தார். யூபிலி ஆண்டு அதுதான். அவர்களுக்கும் நான் உண்ட உணவு வேண்டும் என்று நினைத்தார். எனவே கேட்டதை கடைபிடிக்கும் அன்னை மரியாள் இயேசுவிடம் கேட்டார், எனக்கு இதைத்தான், அவர்களுக்காகத்தான் என்று பரிந்து பேசினார். பரிந்து பேசியது நிமித்தமாக அவர்களுக்கு யாருக்குமே கிடைக்காத நல்ல ரசம் கிடைத்தது. இன்றைக்கு அதே அன்னை மரியாள் நம்மிடம் கேட்கிறார். எத்தனையோ விஷயங்களை கேட்கிறீர்கள், எத்தனையோ மறைமுறையை கேட்கிறீர்கள், எத்தனையோ இறைவார்த்தையை கேட்கிறீர்கள், கேட்டதை கேட்டபடி நடக்கிறீர்களா? அப்படி நடக்கவில்லை என்றால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதையாவது கேட்டு கடைபிடியுங்கள், ஜெபம் செய்யுங்கள், தவம் செய்யுங்கள், பாவிகள் மனம் மாற மன்றாடுங்கள். தவக்காலம் நெருங்குகிறது. யூபிலி ஆண்டின் தவக்காலத்தில் அதை மனதில் நிறுத்தி ஜெபம், தவம், தானம், பாவிகளுக்கு மன்றாட்டு என்று சொல்லி உங்களுடைய செயல்பாட்டை கேளுங்கள். கேட்டதை கடைபிடிக்கும் மரியாவாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேட்பதையெல்லாம் கடைபிடியுங்கள். அவர் சொல்வதையெல்லாம் செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர் சொல்வதை மட்டும் செய்யுங்கள், போதும், உங்களுடைய வாழ்வு வளம் பெறும், ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று அன்னை மரியாள் சொல்லுகிறார். ஆமென்.
அனைவரும் எழுந்து நிற்போம். மகனை பெற்ற பின்னும் நீர் கன்னியாகவே மகனை பெற்ற பின்னும் நீர் கன்னியாகவே கடவுளின் அன்னை எங்களுக்காக பரிந்து பேசும். மகனை பெற்ற தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. மகனை பெற்ற பின்னும் நீர் ஒரு கன்னியாகவே எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்போர், ஏனெனில் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். எலிசபெத்தின் வாழ்த்துக்கான மரியாவின் பதில் இறைவனை பற்றிய புகழ்ச்சிகரமாக அமைகின்றது. இறைவனின் வல்ல செயல்களின் அழுத்தம் மரியாவின் பாடலில் தெளிவாக தெரிகின்றது. மரியாவின் இப்பாடலை புரட்சி பாடல் என்றும் அழைக்கலாம். ஏனெனில் சமூக, அரசியல், பொருளாதார, ஆன்மீக புரட்சிகளுக்கான பூபால வித்துக்கள் இப்பாடலில் நிறைந்துள்ளன. இறைவன் புதிய சமுதாயத்தை படைக்கின்றார். அதன் உடன் படைப்பாளராக மரியா அழைக்கப்படுகின்றார். அதே அழைப்பை ஏனைய பெண்களும் இறைவனில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் பெறுகிறார்கள் என்பதையே மரியாவின் புரட்சி கீதம் நினைவூட்டுகின்றது. நாமும் அன்னை மரியாளின் மனநிலையோடு கடவுளை போற்றி புகழ்வோம். எங்கள் நீ
தலைமுறைகளும் என்னை பேறு பெற்றவர் என்போர். ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு. தன் மகனுக்கு தாயாக கன்னி மரியாவை தேர்ந்தெடுத்து எல்லா தலைமுறைகளும் அவரை பேறு பெற்றவர் என போற்ற வேண்டும் என விரும்பினார் தந்தையாம் கடவுள். எனவே கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்ற வார்த்தையில் நம்பிக்கை வைத்து நம் தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், கர்தினால்கள், ஆயர்கள், அருள் பணியாளர்கள், இருபால் துறவரத்தார் ஆகிய அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்கள் உமது இறையரசு பணியை செவ்வனே ஆற்றிட போதுமான ஆற்றல்களையும் ஆசிரையும் நிறைவாய் பொழிந்திட வேண்டும் என்று புனித லூர்து அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மற்றும் ஆட்சியாளர்களை நிறைவாக ஆசீர்வதியும். இவர்கள் மனித நேயமிக்க நல்லாட்சி புரிந்து மக்கள் அனைவரையும் சமத்துவத்துடனும் சகோதர உணர்வுடனும் அன்புடனும் வழிநடத்த வேண்டும் என்று புனித லூர்து அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளிலும் அருளிலும் அன்பிலும் நட்புறவிலும் ஒன்றிணைந்திருக்கும் எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் இறையொருளின் துணையோடு இறை அனுபவத்தை பெற்றிட உம்மை போல ஒற்றுமையுடன் வாழவும் உண்மையான கிறிஸ்தவர்களாக எப்போதும் கடவுளோடும் பிறரோடும் உறவோடு வாழ எமக்கு தேவையான வரங்களை தர வேண்டும் என்று புனித லூர்து அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மை பயக்கும் இறைவா, என் பங்கில் உள்ள அனைத்து இளைஞர்களும் இளம் பெண்களும் நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ளவும், தீய பழக்கங்களில் சிக்காமல் விழிப்புடன் இருக்கவும், திரு அவைக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நன்மை பயப்பவர்களாக வாழவும், எரிச்சல் அடையாமலும் சினம் கொள்ளாமலும் பொறுமையுடனும் கனிவுடனும் உதவும் மனப்பான்மையுடனும் பணியாற்றவும், ஒருவர் மற்றவரை மன்னித்து விட்டு கொடுத்து வாழவும் அவர்களுக்கு உம் அருள் வரத்தை தந்தருள வேண்டும் என்று புனித லூர்து அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நெருக்கடியான வேளையில் நீர் எமக்கு அரணும் அடைக்கலமுமாய் இருந்த எம் இறைவா, புனித லூர்து அன்னை வழியாக கடந்த நாட்கள் முழுவதும் செய்த அற்புத காரியங்களுக்காக நன்றி கூறுகின்றோம். மேலும் தொடர்ந்து இந்த அற்புத கெபியை நம்பிக்கையோடு தேடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அற்புத காரியங்கள் நடைபெறவும், இவ்வாண்டு 10, 11, 12 அரசு பொதுத் தேர்வு எழுதும் எம் பங்கை சார்ந்த அனைத்து பிள்ளைகளும் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெற்று உமக்கு சான்று பகர்ந்திட உம் அருளை தர வேண்டும் என்று புனித லூர்து அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இத்திருநாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற நல்ல கால சூழ்நிலைகளை தந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. சிறப்பாக இன்றைய மாலை ஆராதனை சிறப்பு செய்யும் என் பங்கில் உள்ள புனித செசிலி பாடக குழுவினரை நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உடனிருந்து நல்ல உடல் உள்ள ஆன்ம
ஆசிர்வதியும். படிக்கும் பிள்ளைகளுக்கு உன் நிறைஞானத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று புனித லூர்து அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் நல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரிடம் மௌனமாக மன்றாடுவோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபிடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. இரக்கமிக்க இறைவா, எங்களுடைய வலுவின்மையில் உம்முடைய உதவியையும் அடைக்கலத்தையும் தேடி வருகின்றோம். லூர்து நகரில் காட்சி தந்தவரும் அற்புத கிரியில் வீற்றிருப்பவரும் உம்மால் எவ்வித மாசுமின்றி காக்க பெற்றவருமான இறையன்னையாம் மரியாளுடைய வல்லமை மிக்க பரிந்துரையால் நாங்கள் அனைவரும் உடல் உள்ள ஆன்ம நோய்கள் குறைகள் அனைத்திலிருந்தும் நலம் பெற அருள் புரிவீராக. உன்னோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியக்காக தலைமணங்கி மன்றாடுவோம். புனித கன்னி மரியாளிடம் பிறந்த தம் திருமகன் வழியாக நம்மை மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தம் அருள் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. மரியாள் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய இயேசுவை பெற்றுக் கொண்ட நீங்கள் அந்த அன்னையின் அருட்காவலை என்றும் எங்கும் அடைவீர்களாக. இன்று புனித லூர்து அன்னையின் கிபித் திருவிழாவை பக்தி பற்றுதலோடு கொண்டாட கூடியிருக்கும் நீங்கள் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியையும் விண்ணக கொடைகளையும் பெற்று செல்வீர்களாக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. லூர்து அன்னையினுடைய மன்றாட்டுக்காக அனைவரும் முழந்தால் படியிடுவோம். அமரோர் புவ கன்னிமாவே சூழ்நா சோதி கதிர் வீச சூரியன் ஒளி தங்கிய சுத்த வெள்ளை உடையணிந்து தெய்வீக வடிவ அலங்காரத்தோடு அன்று எழுந்தருளி வந்து தன் தனிமையான லூர்து மலைக்கடியில் காட்சி தர கருணை புரிந்த உமது கிருபாடாட்சத்தை
பொக்கிஷங்களை திறந்து அவைகளை எங்கள் மீது பொழிந்தருளும். உம்மை மன்றாடி கேட்கும் எங்கள் விண்ணப்பம் எதுவும் நியத்தமாய் போகவிடாதேயும். மாசற்ற கன்னிகையான லூர்துமலை மாதாவே, தேவரீர் எங்கள் தாயாராயால் எங்கள் மன்றாட்டுக்களை தயவாய் கேட்டு தந்தருளும். ஆமென். எங்கள் ஊர் ஆண்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. நம் தேவன் நற்கருணைநாதராய் வருகின்ற நேரம் இது. உலகம் வாழ்வதற்காக தம்முடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுக்கின்ற கிறிஸ்து இவர். உலக வேந்தன் எம்பெருமான் இயேசு
காலமும் ஆராதனைக்குரிய சர்வேஸ்வரனும் என் ஆண்டவருமாகிய இயேசுவே, பூமண்டலத்தில் தேவருடைய மட்டற்ற மகிமைக்கு வேண்டிய ஆராதனை வணக்கமும் உமது அத்தியந்த பற்றுதலுள்ள அன்புக்கு தக்க பிரதி அன்பும் செலுத்தப்படாத ஏழிடத்திலும் உள்ள தேவாலயங்களிலும் அடியேன் இருந்த தேவரை ஆராதிக்க ஆசைப்படுகிறேன். ஆனால் இத்தனை தலங்களில் இருக்க என்னாலே கூடாமையால் அவர் சங்கைப்பட்ட அந்த தேவாலயங்களின் நினைவின் வழியாகவே பிரவேசித்து கிறிஸ்தவர் அல்லாதோர் பொல்லாத கிறிஸ்தவர்களால் எப்போதாயிலும் தேவருக்கு செய்யப்பட்ட நிந்தை அவமானங்களுக்கு பகிரங்கமாக உம்முடைய நேச பரிசுத்த மாதாவின் அன்பையும் ஆராதனையும் உமது பரிமளத்தின் மேல் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நமது மறை மாவட்ட ஆயர் நமது பங்கு தந்தை அவர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்று மாலை ஆராதனை நடத்தி இறை ஆசிரியரை பெற்றுத் தருகின்ற அருள் தந்தையர்களின் கருத்துக்களுக்காகவும் நமது ஊர் மற்றும் நமது கிளை பங்கு மக்களின் வேண்டுதல்கள் தேவையான நேரத்தில் தேவையானதை பெற்று மகிழவும் இவ்விழாவுக்கு உதவுகின்ற அனைத்து மக்களின் வேண்டுதல்கள் நிறைவேறவும் தேவையான நேரத்தில் நல்ல மழை பொழிந்து நாடு செழிக்கவும் அனைத்து மக்களும் இயற்கை சீற்றத்தில் இருந்து விடுதலை பெறவும் மருத்துவமனையிலும் வீடுகளிலும் நோயினால் வேதனைப்படுகிற மக்கள் நலம் பெறவும் சிறப்பாக நமது திருத்தந்தைக்கு விரைவில் குணம் கிடைக்கவும் நமது மண்ணின் மைந்தர் குருக்கள் அருட்சகோதரர்கள் அருட்சகோதரிகளின் ஆன்ம சரீர நலனுக்காகவும் நமது ஊர் மக்கள் செய்து வரும் அனைத்து தொழில் முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்படவும் நம் தாய் லூர்து அன்னையிடம் மன்றாடுவோம். இறைவன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கான உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் அவனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இப்போது நான் சொல்லும் ஜெபத்தை நான் சொல்ல சொல்ல அனைவரும் திரும்ப சொல்லுமாறு வேண்டுகிறேன். நற்கருணை நாதரே இறைவா, நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை அன்பு செய்கிறேன். உம்மை விசுவாசிக்காதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை அன்பு செய்யாதவர்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். மாண்புயர் பாடல்.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை கடவுள் அன்னை மரியாளின் பரிந்துரைக்கு ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து இந்த திருவிழா நாட்களை நமக்கு நிறைவான நாட்களாக, ஆசீர்வாதத்தின் நாட்களாக தந்து கொண்டிருக்கின்றார். எனவே ஆண்டவரை கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அன்னை மரியாளுக்கு தொடர்ந்து புகழ் மாலை சாற்றுவோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நமக்கு அருமையான முறையில் மாலை ஆராதனை வழிபாட்டை நிறைவேற்றி அருமையான முறையில் இறை செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர்கள் அருள் தந்தை சுதன் அவர்கள். நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார்கள். நம்முடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தில் கிறிஸ்துவ வாழ்வு பணிக்குழுவின் செயலராக சிறப்பான முறையில் பணியாற்றுகிறார்கள். அவர்களிடத்தில் 3 வகையான பணி பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, மறைக்கல்வியினுடைய செயலராக இருக்கின்றார். 2வது, விவிலிய பணிக்குழுடைய செயலராக இருக்கின்றார். 3வது, திரு வழிபாட்டுக்குழுடைய செயலராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக தன்னுடைய பணியை அநேக குருக்கள் இன்றளவும் பாராட்டக்கூடியதாகவே இருக்கின்றதை நிச்சயமாக நான் அறிவேன். தந்தை அவர்கள், அவர் பேரு கூப்பிடுறது சுதன், ஆனால் முழுமையான பெயர் லூர்து மரிய சுதன். மாதவுடைய லூர்து மாதவுடைய பெயரை தாங்கி இருக்கிறார்கள். எனவே தந்தையவர்கள் இன்று நம்முடைய வருகைக்காக நாம் கரவொலி எழுப்பி நன்றிகளை அன்போடு உரைத்தாக்கிடுவோம். லூர்து அன்னையிடம் உங்களுக்காக நாங்கள் நம்பிக்கையோடு சொல்கிறோம். அன்பு அடைக்கல் அவர்கள் இந்த நூலாடையை அன்பு ஆடையாக அணிவித்து மகிழ்கிறார்கள். அன்பு நாளிலே இந்த மாலை ஆராதனையை சிறப்பித்து நம்முடைய பங்கியினுடைய புனித செசிலி பாடல் குழுவினர் அனைவருக்கும் கரவொலி நன்றிகளை அன்போடு உரைத்தார்களும். காலை திருப்பலியும் அவர்கள் சிறப்பு செய்தார்கள். எனவே உங்களுக்கு 2 மடங்கு நன்றியை அன்போடு உரைத்தாக்கிக் கொள்கிறேன். நேற்றைய நாளில் புனித 2ஆம் ஜான்பால் அன்பித்தின் வழியாக
கவர் காணிக்கையாக வந்த தொகை ரூபாய் 1800 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ரூபாய் 1800 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமக்காக பண் வழங்கக்கூடியவர்கள் திருவாளர் பணிமையும், அவருடைய சொந்த ஊர் நம்முடைய சவேரியார் நகரை சார்ந்தவர். தற்போது சேரன் மகாதேவி பங்கில உறுப்பினராக இணைந்திருக்கிறார்கள். எனவே தாராள உள்ளத்தோடு இந்த நாளிலே நமக்கு அந்த பண்ணை உண்பதற்காக கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் இங்கு இல்லை. எனவே அவர்களுக்கு தொடர்ந்து கடவுளில் நன்றிகளை அன்போடு கொடுத்தாய்கள் அவருடைய குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய நேற்றைய நாளில் கேட்கப்பட்ட 3 கேள்விகளில் மொத்தம் 57 பேர் எழுதினீங்க. ஒரு நபரை தவிர 56 நபர்கள் சரியான பதிலை எழுதி கொடுத்திருக்கிறீர்கள். எனவே அவர்களில் 3 நபரை தேர்ந்தெடுப்பதற்காக அவருடைய மண்ணின் மைந்தர் அருள் தந்தை SL ஸ்டீவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தந்தை அவர்களை பரிசு வழங்க அன்போடு அழைக்கிறேன். வளனார் அன்பீத்தை சார்ந்து லூர்து ராணி, வளனார் அன்பீத்தை சார்ந்த லூர்து ராணி. அதே வளனார் அன்பீத்தை சார்ந்த சங்கீதா சார், சங்கீதா சார், சங்கீதாவில் அவங்க அன்பீத்தில் யாரா வாங்கிக்கோங்க. மீண்டுமாக வளனார் அன்பீத்தை சார்ந்து ஜோ ராணி, ராணி வரலையா? அந்த வாங்கிக்கோங்க. பரிசினை வழங்கிய தந்தை அவர்களுக்கு நன்றிகளை அன்போடு மீண்டுமாக உரைத்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய நாள் இந்த 3 கேள்விகளை குறித்துக் கொள்ளுங்கள். முதல் கேள்வி, என் அரசியே என் தாயே என் மேல் கவனமாயிரும் என்று சொன்ன புனிதர் யார்? என் அரசியே என் தாயே என் மேல் கவனமாயிரும் என்று சொன்ன புனிதர் யார்? இரண்டாவது கேள்வி, யூபிலி ஆண்டினுடைய சாராம்சம் என்னென்ன? 5 பாயிண்ட்களை சொன்னாங்க. யூபிலி ஆண்டினுடைய சாராம்சம். மூன்றாவது கேள்வி, அன்னை மரியாள் நம்மிடம் கேட்கக்கூடிய 3 காரியங்கள் என்ன, அல்லது 3 அழைப்பு என்ன? அன்னை மரியாள் நம்மிடம் கேட்கக்கூடிய அல்லது அழைப்பு கொடுக்கக்கூடிய 3 காரியங்கள் என்னென்ன? அன்னை மரியாளுடைய பாடலுக்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். உன்
திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் குழந்தை இயேசு அன்பியத்தினர். நாளை 9ஆம் திருவிழா 10ஆம் திருவிழா 2 நாட்களும் நல்ல கால சூழ்நிலையோடு சிறப்பாக கொண்டாடுவதற்காக புனித லூர்து அன்னையின் வழியாக நாம் வேண்டிக் கொள்வோம். நாளை அசனத்துக்காக ஆடு கொடுப்பவர்கள் காலை 8 மணிக்கு கோவில் வளாகத்துக்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஆட்டு இறைச்சியாக கொடுப்பவர்கள் காலை 10 மணிக்குள் சமையலறைக்கு கொண்டு வந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாளைய அசன விழாவில் எல்லா பக்த சபைகளும் எல்லா அன்பியங்களும் இளைஞர்களும் சிறுமலர் இயக்கத்தினரும் கலந்து கொண்டு அதனை சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமேஸ்வரனே, ஆராதனையும் துதியும் நமஸ்காரமும் அடையாளத்தினாலே சத்துருக்களை சர்வேஸ்வரம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியாரின் பெயராலே மரியே வாழ்க. நாளை மாலை ஜெபமாலையானது சரியாக 5:45 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். நன்றி. அன்புக்குரியவர்களே, திருப்பலி கருத்து கொடுக்கக்கூடியவர்கள் தயவு கூர்ந்து விரைவாக கொடுக்க அன்போடு கேட்டுக்கிறோம். சரியாக 6:15 திருப்பலி கருத்துக்கள் வாசிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே கொடுக்க விரும்புவர்கள் ஒருவேளை இப்பொழுதை கூட நீங்கள் கொடுத்துவிட்டு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரியாக 5:45 மணிக்கு ஜெபமாலை திருஜெபமாலை ஆரம்பிக்கப்படும். சரியாக 6:15 மணிக்கு திருப்பலி கருத்துக்கள் வாசிக்கப்படும். 6:30 மணிக்கு சரியான நேரத்தில் திருப்பலி ஆரம்பிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல நாளை நாளிலே அசன விருந்து நடைபெறுகிறது. முதலில் வெளியூரில் வரக்கூடிய மக்களை உண்ணச் செய்யுமாறு நம் ஒவ்வொருவருமே கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் நல்ல பழக்கமாக இருக்கிறது. எனவே அதை தயவு கூர்ந்து எல்லாரும் இணைந்து செயல்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள